செவரல் ரெக்வஸ்ட் படி கேண்டிடேட் படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த ஈவெண்ட்டில் வந்து மைண்ட் ஆஃப் கமிட்டி வந்து எதையுமே சப்மிட் எலிஜிபிள் போஸ்ட் வந்து யார் யார் அசஸ் பண்ணியிருக்காங்களோ இவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே விஷயங்க தான் இதில் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் விளைவாக என்னாச்சுன்னா ஒட்டுமொத்த ரெக்ரூட்மெண்ட் அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே இவங்களே அதே பட்டங்களில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க யாரெல்லாம் அப்படி குவாலிஃபைடில் இருந்தாங்களோ யூஜிசி ரெகுலேஷன் மினிமம் ஸ்டாண்டர்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 2018 ஏஐசிடி ரெகுலேஷன் பே ஸ்கேல் சர்வீஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அதர் அகடமிக் ஸ்டாஃப் இது எல்லாமே ஏற்கனவே ரெகுலேஷனில் அண்ணா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுக்குன்னு அப்பயே வந்து அதாவது 18/7/2018 சொல்லப்பட்டது. ஸோ இவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் மினிமம் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அது டேட்டட் கொடுத்தது 1/3/2019 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டின் படி அந்த சச் டெம்பரரி அப்பாயின்மெண்ட் இஸ் ஒன்லி பீரியட் ஆஃப் 6 months அதுக்கு மேலே நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்பரரி ஃபேக்கல்ட்டி வந்து செட் அண்டர் தட் லோக்கல் கமிட்டி தட் நாட் எக்ஸீடிங் 6 months அப்படின்னு டெம்பரரி ஃபேக்கல்ட்டியே டூரேஷன் ஆஃப் லாங்கர் தென் 1 academic session அப்படிங்கிறத போட்டு வச்சுருந்தாங்க. அவங்கள வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் அவங்கள வந்து ரெகுலர் ப்ராசஸில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே கிளியராக தெரியும் டெம்பரரி ஃபேக்கல்ட்டி வந்து 6 months ப்ரொவிஷன் ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு. எப்படி டெம்பரரி ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் ஃபேக்கல்ட்டி கன்சர்ன்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கிற MIT அண்ட் 4 faculty members இந்த இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீஷனில் எக்ஸ்ட்ராக்டட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டெம்பரரி ஃபேக்கல்ட்டி வந்து அதுக்கான இதுவும் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃபேக்கல்ட்டி வந்து டூரேஷன் ஆஃப் லாங்கர் தி ஒரு அகடமிக் இயருக்கு மேலேயோ இல்லை அட்வைஸ் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டியை தாண்டி இருக்கக்கூடாது. அது மாதிரி ப்ரொவைடட் பை தி வைஸ் சான்சலர் சாட்டிஸ்ஃபைட் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் நெசசரி வேகன்சி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. டெம்பரரி பேசிஸில் இருக்க லோக்கல் கமிட்டியை ப்ரிஃபர் பண்ணி ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 months மேலே எக்ஸிட் ஆகாமல் பார்த்துக்கணும். அது மாதிரி டெம்பரரி ஃபேக்கல்ட்டி பீரியட் ஆஃப் ஒரு இயருக்கு மேலேயே அந்த வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் லோக்கல் கமிட்டியை மென்ஷன் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஹெட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி யார் இருக்காங்களோ அவங்க நாமினேட் பண்ணி இவங்களுக்கு வந்து ரெகுலரைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ டீச்சர் அப்பாயின்மெண்ட் டெம்பரரி ஷால் பி ஹி இஸ் நாட் ரெக்கமெண்டட் பை த ரெகுலர் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற கண்டினியூஸ் ரெகுலர் இதில் பார்த்தீங்கன்னா இதையே சிங்கிள் ஜட்ஜ் கன்சிடரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க ஏஐசிடி நாம்ஸில் இது வந்து கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. டெம்பரரி சர்வீஸில் இருக்கிறவங்க அது மாதிரி அவங்களோட மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர்லி அப்பாயிண்டட் இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சேலரியை விட கம்மி தான் அப்படின்னா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட இந்த ரெகுலேஷன் கண்டினியூட ப்ராக்டிஸ் கன்சல்டேட்டிவ் பேயில் கொடுத்துருக்கனால ரெகுலரைசேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ இது வந்து பெட்டிஷனருக்கு வந்து ஏற்கனவே டீச்சிங் ஃபெலோஸும் கொடுத்ததுனால ஆக்சுவலி அவங்களோட டியூட்டிஸ் எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஈக்குவல் இருக்கனாலையும் ஸோ ஆஸ் பர் மந்த்லி கிராஸ் சேலரி ரெகுலரேஷன் அப்பாயின்ட் பண்ணுற சேலரியோடு இருக்கணும். ஸோ இதே விஷயத்தை ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அதர் இதுலேயும் சேர்த்து கிளைம் பண்ணி ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதையும் இதில்